மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம். டான் டிவியின் கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் தாள தசப்பிராணன்களின் வகைகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். ஒரு உடல் இயங்குறதுக்கு எவ்வாறு உயிர் முக்கியமோ அதுபோல தாளங்களின் இயக்கத்துக்கும் இந்த 10 வகையான பிராணன்கள் என்று சொல்லப்படுகின்ற தசப்பிராணன்கள் உதவியாக அமைது. அந்த வகையில் தாளத்தில் 10 உயிர்நிலைகள் உள்ள இவற்றை பின்வரும் ஸ்லோகங்கள் வரையறுக்கின்றன. அதாவது தாளத்தின் பிராணன்களாக 10 வகைகள் காணப்படுகின்றன. அவற்றை காலோ, மார்க, கிரியாங்கானி, கிரகோ, ஜாதி, கலா, லயஹ, ஜதி, பிரஸ்தாரகஸ், சேதி, தாள, பிராண, தசாஸ், ஸ்மிருதக என்று சொல்லி என்ற ஸ்லோகம் அதனுடைய 10 வகைகளையும் கூறுது. இதனுடைய கருத்து எதென்று பார்த்தோம்னு சொன்னால், காலம், மார்க்கம், கிரியை, அங்கம், கிரகம், ஜாதி, கலை, லயம், ஜதி, பிரஸ்தாரம் ஆகிய 10ம் தாளத்தினுடைய உயிர்நிலைகள் என்று சொல்லப்படுகிறது. என்னென்னு சொன்னால், காலம், மார்க்கம், கிரியை, அங்கம், கிரகம், ஜாதி, கலை, லயம், ஜதி, பிரஸ்தாரம் ஆகிய 10ம். இவற்றை விளக்கும் முன்னர் தாளம் என்றால் என்னவென அறிவோம். தாளம் என்பது காலப்பிரமாணத்தை காட்டும் ஒரு கருவியாகும். இந்திய இசைகளில் முக்கியமாக பிரயோகிக்கப்படுகின்றது. வேறு எந்த நாட்டு இசைகளிலும் இப்படிப்பட்ட சிக்கலான அமைப்புகளை உடைய தாளங்கள் பிரயோகிக்கப்படுவதில்லை. அதாவது காலத்தினுடைய பிரமாணத்தை காட்டுவது தாளம் என்று சொல்றாங்க. இந்த தாளங்கள் வேறு எந்த நாடுகளிலும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள இசை கலைகளிலும் நடனக்கலைகளிலும் மிகவும் அநேகமாகவும் வித்தியாசமாகவும் பயன்படுத்தப்படுகின்ற ஒன்றா காணப்படுது. வேறு எந்த நாட்டுகளிலும் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான அமைப்பு காணப்படுவதில்லை. தாளங்கள் எல்லாமாக, அதாவது அடிப்படையான தாளங்கள் 7 வகைப்படுகின்றன. அவை சப்த தாளங்கள் என்று சொல்லியும் அழைக்கப்படுகின்றன. சப்த என்பது 7, அதனால இந்த 7 வகையான தாளங்களும் சப்த தாளங்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. அது துருவ தாளம், மட்டிய தாளம், ரூபக தாளம், ஜம்பை தாளம், அடதாளம், திரிபுடை தாளம், ஏகதாளம் என்பனவாக காணப்படுகின்றன. அவை துருவ தாளம், மட்டிய தாளம், ரூபக தாளம், ஜம்பை தாளம், அடதாளம், திரிபுடை தாளம், ஏகதாளம் ஆகிய 7மாக காணப்படுகின்றன. மேற்கூறப்பட்ட இந்த தாளங்கள் யாவும் பல அங்கங்களை உடையன. இவ்வங்கங்கள் ஷடாங்கங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அதாவது 7 வகையான தாளங்களும் 6 வகையான அங்கங்களை கொண்டனவாக காணப்படுகின்றது. அதாவது ஷடாங்கம் என்பது 6 வகையான அங்கங்கள் என்ற பொருளை தரும். அந்த 6 வகைகளும் எதென்று சொல்லி பார்க்க போனோம்னு சொன்னா, அனுத்ருதம், த்ருதம், லகு, குரு, ப்ளுதம், காகபதம் எனும் 6. அதாவது அனுத்ருதம், த்ருதம், லகு, குரு, ப்ளூதம், காகபதம் ஆகிய 6ம் ஷடாங்கங்களாக காணப்படுகின்றன. இவற்றில த்ருதம், அனுத்ருதம், லகு ஆகிய 3மே பெரும்பான்மையான தாளங்களில், அதாவது எங்களுடைய சப்த தாளங்களில் பயன்படுத்தப்படுகின்ற அங்கங்களாக காணப்படுகின்றன. ஏனையவை 3ம் பெரும்பான்மையாகவும் பயன்படுத்தப்படுவதில்லை. அவை அனுத்ருதம், த்ருதம், லகு, குரு, ப்ளூதம், காகபதம் என அழைக்கப்படுகின்றன. குரு, ப்ளூதம், காகபதம் ஆகிய 3ம் தாளத்தில் இடம்பெறுவதில்லை. முதல் 3ம், அதாவது அனுத்ருதம், த்ருதம், லகு ஆகிய 3மே தாளத்தில் இடம்பெறுகின்றன. சப்த தாளங்களில் ஏகதாளம் மாத்திரம் ஒரு அங்கம் உடையது. மற்றைய தாளங்கள் பல அங்கங்களினால் ஆனவை. அதாவது சப்த தாளங்கள் என்று கூறப்படுகின்ற 7 தாளங்களிலும் ஏகதாளம் மாத்திரம் ஒரே ஒரு அங்கத்தை கொண்டதாக அமைந்திருக்கும். மற்றவை அனைத்தும் ஒன்றுக்கும் மேற்பட்ட அங்கங்களை கொண்டதாக காணப்படும்.
இந்த அங்கங்களிலே லகுவை தவிர ஏனையவை மாற்றமடைய மாட்டா. லகுவின் காலப்பிரமாணம் நிரந்தரமானது. இந்த 6 அங்கங்களில், அதாவது 6 அங்கங்களிலும் நாங்கள் பெரும்பான்மையாக பயன்படுத்தப்படுகின்ற 3 அங்கங்கள் லகு, திருதம், அனுத்ருதம். இவற்றில லகு என்பது மட்டும் ஒரே காலப்பிரமாணம் அல்லாது நிரந்தரமற்ற காலப்பிரமாணங்களை கொண்டிருக்கும். ஏனைய அங்கங்கள் அனைத்தும் ஒரே வகையான காலப்பிரமாணங்களையே கொண்டிருக்கும். அந்த வகையில இந்த தாளங்களிலே லகுவை தவிர ஏனையவை மாற்றமடைய மாட்டா. அதாவது லகுவை தவிர ஏனைய தாளங்கள் மாற்றமடையாத தன்மையை, நிலையான தன்மையை கொண்டிருக்கும். லகுவின் காலப்பிரமாணம் நிரந்தரமற்றது. ஏனெனில் லகுவானது ஜாதி பேதங்களினால் மாற்றமடைகின்றபடியால் காலப்பிரமாணமும் மாறும். அதாவது லகுவானது 5 வகையான ஜாதிகளின் மூலமாக மாற்றமடையக்கூடியது. அதனால் அதனுடைய காலப்பிரமாணமும் ஜாதிகளுக்கு ஏற்றபடி மாறுபடும். எனினும் ஏனைய அங்கங்கள் அவ்வாறானவை அல்ல, அவை நிரந்தரமானவை. ஜாதி பேதம் லகுவிற்கு மட்டுமே உரியது. ஜாதிகள் எல்லாமாக 5. அவையாவன திஷ்டம், சதுஷ்டம், கண்டம், மிஷ்டம், சங்கீர்ணம். அதாவது ஜாதி பேதங்கள் லகுவுக்கு மட்டுமே உரித்தான ஒன்றாக காணப்படுகின்றன. அவை 5 வகைப்படும். இதனை நாங்கள் பஞ்ச ஜாதிகள் என்று சொல்லி அழைப்போம். பஞ்ச என்பது 5, அதனால 5 ஜாதிகளையும் பஞ்ச ஜாதிகள் என்று சொல்லி அழைக்கின்றோம். இதுல திஷ்டம், சதுஷ்டம், கண்டம், மிஷ்டம், சங்கீர்ணம் ஆகிய 5மாக அவை காணப்படுகின்றன. தாளம் என்பதற்கு வடிவம் கொடுப்பவை அதன் 10 பிராணன் நாடிகள் ஆகும். இவை தாளத்தின் உயிர் நாடி போன்றன. இவற்றிற்கு தாள தச பிராணன் என்று பெயர். அதாவது தாளம் என்பதற்கு வடிவம் கொடுப்பது அதனுடைய பிராண வகைகளாகும். அவை 10 வகைப்படுகின்றன. இவை உயிருக்கு, அதாவது உடல் இயங்குகின்ற உயிருக்கு சமனாக கருதப்படுகின்றன. இதனையே நாங்கள் தாள தச பிராணன்கள் என்று சொல்வோம். தச என்பது 10, பிராணன் என்பது உயிர்நிலைகள். அதனாலேயே தாள தச பிராணன் என்பது தாளத்தினுடைய 10 வகையான உயிர்நிலைகளை குறிக்கின்றது. இவைகள் முதல் 5ஆன காலம், மார்க்கம், கிரியை, அங்கம், கிரகம் ஆகியவை மகாபிராணன் எனப்படும். இந்த 10 வகையிலேயுமே முதல்ல காணப்படுற 5ஆன காலம், மார்க்கம், கிரியை, அங்கம், கிரகம் என்பவை மகாபிராணன் என்றும், பிந்திய 5ஆகிய ஜாதி, கலை, லயம், ஜதி, பிரஸ்தாரம் ஆகிய 5ம் உபபிராணன் என்றும் வகைப்படுத்தப்படுகின்றது. அதாவது தாள தச பிராணன்கள் 10, அதனுடைய வகைகள் 2. ஒன்று மகாபிராணன்கள், மற்றது உபபிராணன்கள். அதுல மகாபிராணன்கள் காலம், மார்க்கம், அங்கம், கிரியை, அங்கம், கிரகம், மன்னிக்கவும், காலம், மார்க்கம், கிரியை, அங்கம், கிரகம் ஆகிய 5மாகவும், உபபிராணன்களாக ஜாதி, கலை, லயம், ஜதி, பிரஸ்தாரம் ஆகியவையும் காணப்படுகின்றன. அதன் அடிப்படையில் முதலாவதாக காணப்படுவது காலம். காலம் என்பது இசையினுடைய அன்றேல் நடனத்தினுடைய வேகம், டெம்போ ஆகும். இது முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம் என பிரிக்கப்படுகின்றது. இதில் முதல் காலம் என்பது பாட்டின் மிதமான வேகத்தை குறிக்கும். அதாவது காலம் என்பது இசை அல்லது நடனத்தினுடைய வேகமாக கணிக்கப்படுகின்றது. இதை ஆங்கிலத்தில் நாங்கள் டெம்போ என்று சொல்லுவோம். அதிகமாக இந்த டெம்போன்றது இசைக்கருவிகள் படிக்கிறவங்க எல்லாம் அநேகமாக தெரிந்து வச்சிருக்கின்ற ஒரு சொல்லாக கருதப்படுகின்றது. டெம்போ என்றது ஒன்றினுடைய வேகத்தை குறிப்பதாக அமைகின்றது. அதாவது இது இசை அல்லது நடனத்தினுடைய வேகத்தை இந்த காலம் குறிக்கின்றது. அந்த வகையில இது 3 காலங்களாக பிரிக்கப்படுகின்றது. முதலாம் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம். அவையில முதல் காலம் பாட்டினுடைய அல்லது நடனத்தினுடைய மிதமான வேகத்தையும்,
குறிக்கும். முதற்காலத்தில் இரட்டிப்பு வேகமே இரண்டாம் காலம் ஆகும். இரண்டாம் காலத்தின் இரட்டிப்பு வேகமே மூன்றாம் காலம் ஆகும். 100 ஒரே அளவான தாமரை இதழ்களை அடுக்கடுக்காக கட்டி அதனை ஊசியால் குத்தும் வேகம்தான் காலத்தின் ஆரம்பம். இது ஒரு கணம் எனப்படும். சிட்டிகை போடுவதையும் ஒரு கணம் என்று அழைப்பர். இது தாளத்தின் ஒவ்வொரு எண்ணிக்கையின் கால அளவையும் நிர்ணயிக்கின்றது. அதாவது காலங்கள் முதலாம் காலம், இரண்டாம் காலம், மூன்றாம் காலம் என 3 வகைப்படுகின்றன. அந்த வகையில முதலாம் காலத்தினுடைய இரட்டிப்பு வேகமாக இரண்டாம் காலமும், இரண்டாம் காலத்தினுடைய இரட்டிப்பாக மூன்றாம் காலமும் காணப்படும். அதன் அடிப்படையில் 100 ஒரே அளவான தாமரை இதழ்களை ஊசியினால் குத்தும் வேகம்தான் காலத்தின் ஆரம்பம் என்று கருதப்படுகின்றது. இது ஒரு கணம் எனவும் அழைக்கப்படும். மேலும் ஒரு சிட்டிகை அதாவது போடும் நேரத்தையும் ஒரு கணம் என்று அழைக்கின்றார்கள். இது தாளத்தின் ஒவ்வொரு எண்ணிக்கையின் கால அளவையும் நிர்ணயிக்கின்றது. அதாவது காலத்தினுடைய ஒவ்வொரு எண்ணிக்கையின் தாள அளவையும் இது நிர்ணயிப்பதாக அமைகின்றது. அதன் அடிப்படையில் 8 காலம் ஒரு கணம் ஆகும். அதாவது 100 ஒரே வகையான தாமரை இலைகளை ஊசியினால் குத்துவதை காலத்தின் ஆரம்பம் என சொல்றாங்க. அந்த வகையில அதன் மூலமான 8 வகைகள் ஒரு கணம் என்றும், 8 கணங்கள் ஒரு லவம் என்றும், 8 லவம் ஒரு ஹாஷ்டம் என்றும், 8 ஹாஷ்டங்கள் ஒரு நிமிஷம் என்றும், 8 நிமிஷங்கள் ஒரு கலை என்றும், 2 கலைகள் ஒரு சதுர்பாகம் என்றும், 2 சதுர்பாகங்கள் ஒரு அனுத்ருதம் என்றும், 2 அனுத்ருதங்கள் ஒரு த்ருதம் என்றும், 2 த்ருதம் ஒரு லகு என்றும், 2 லகு ஒரு குரு என்றும், 3 லகு ஒரு ப்ளுதம் என்றும், 4 லகு காகபதம் அதாவது 4 லகு ஒரு காகபதம் என்றும் காலத்தினுடைய அளவுகள் கூறப்படுகின்றன. இ12 அலகுகளில் முதல் 6 அலகுகளும் சூக்கும காலங்கள் எனவும், பின் 6 அலகுகளும் ஸ்தூல காலங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. அதாவது 12 வகையான இந்த கால அமைப்புகள்ல முதலாவது 6ம் சூக்ஷ்ம காலங்கள் என்று சொல்லியும், அடுத்த 6ம் ஸ்தூல காலங்கள் என்று சொல்லியும் காணப்படுகின்றன. இரண்டாவதாக மார்க்கம். மார்க்கம் என்பது வழி என்று பொருள்படும். இது தாளத்தை எப்படி போட வேண்டும் என்று நிர்ணயிக்கின்றது. அதாவது மார்க்கம் என்பதை வழி என்ற கருத்துக்கு உட்படுத்த வேண்டும். அந்த வகையில் ஒரு தாளத்தை எவ்வாறு போட வேண்டும் எனும் வழியை கூறுவதாக இந்த மார்க்கம் அமைகின்றது. ஒரு பாட்டின் ஸ்வர அன்றேல் சாகித்ய அமைப்பிற்கும் தாள அக்ஷரத்திற்கும் உள்ள தொடர்பை மார்க்கம் குறிக்கின்றது. அதாவது ஒரு பாட்டினுடைய ஸ்வரம் அல்லது சாகித்ய அமைப்பிற்குள் தாள அக்ஷரத்திற்கும் உள்ள தொடர்பை மார்க்கம் கூறுகின்றதாம். இது மாத்திரையின் கால அளவை கொண்ட 6 காலத்தை குறிக்கும். இந்த மார்க்கம் மாத்திரையினுடைய அதாவது மாத்திரைகள் என்பது ஒவ்வொன்றினுடைய கால பிரமாணத்தையும் அளவிட பயன்படுத்தப்படுவது, அதனுடைய கால அளவை குறிக்கிறதா இது காணப்படுது. சங்கீத ரத்னாகரத்தில் லகுவின் கால அளவை கொண்டே மாத்திரையை நிச்சயித்திருப்பதால் 4 அக்ஷரங்களின் அளவை கொண்டதே சதுஷ்ட லகு ஒரு மாத்திரை என்பது அனுபவ ரீதியாக பொருந்தும். அதாவது சங்கீத ரத்னாகரம் எனும் பண்டைய நூல் கூறுவதின் பிரகாரத்தில் லகுவின் கால அளவை கொண்டதையே நாங்கள் மாத்திரைகள் என்று சொல்லி கணிக்கிறோம். அந்த வகையால் 4 அக்ஷரங்களின் அளவை கொண்டது அதாவது சதுஷ்ட லகு ஒரு மாத்திரை என்பது அனுபவ ரீதியாக பொருந்தும் என்று கூறுறாங்க. 6 மார்க்கங்கள் வழக்கத்தில் உள்ளன. அவை ஷட்மார்க்கம் என அழைக்கப்படும். அதாவது வழக்கத்தில் உள்ள மார்க்கங்களாக 6 காணப்படுகின்றன. அவை ஷட்மார்க்கங்கள் என கூறப்படுகின்றன. அவை யாவனவெனில்
தக்ஷிணம், வார்த்திகம், சித்திரம், சித்திரதரம், அர்த்த சித்திரம் அன்று சித்திரார்த்தம், அதிசித்திரதம் என்ற 6 காணப்படுகின்றன. அடுத்ததாக காலம், மாத்திரை, மார்க்கம் என்ற அமைப்பில் 6ஆம் காலம் 8 தக்ஷிணம் என்றும், 5ஆம் காலம் 4 வார்த்திகம் என்றும், 4ஆம் காலம் 2 சித்திரம் என்றும், 3ஆம் காலம் 1 சித்திரதரம் என்றும், 2ஆம் காலம் அரை அர்த்த சித்திரம் என்றும், 1ஆம் காலம் கால் அதிசித்திரம் என்று சொல்லியும் அழைக்கப்படுகின்றது. மேற்கூறப்பட்ட 6 மார்க்கங்களில் முதல் 3ம் பல்லவி பாடும் முறையில் தான் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது தக்ஷிணம், வர்த்திகம், சித்திரம் என்பவை பல்லவி பாடும் முறைகளில் பயன்படுத்தப்படுபவையாக காணப்படுகின்றன. எஞ்சியுள்ள 3ம் கிருதிகளிலும் மற்ற இசை வடிவங்களிலும் காணப்படுகின்றது. அடுத்ததாக கிரியை. கிரியை என்பது 2 வகையாக பிரிக்கப்படுகின்றது. அவை மார்க்கம், தேசிகம் என்பனவாகும். அந்த வகையில் மார்க்கம் என்பது நிசப்தம், சசப்தம் என 2 வகைகளாக பிரிபட்டு, அவற்றில் நிசப்தம் என்பது ஆலாபம், நிஷ்கிரமம், விட்சேபம், பிரவேசம் எனவும், சசப்தம் த்ருபம், சம்யம், தாளம், சன்னிபாதம் எனவும் பிரிக்கப்படுகின்றது. கிரியையினுடைய மார்க்கம், தேசிகம் இவற்றில் தேசிகம் என்பது த்ருவகம், ஷர்பினி, கிருஷ்யா, பத்மினி, விஷர்ணிதா, விஷிப்தம், பதாகம், பதிதம் என்பவையாக பிரிக்கப்படுகின்றது. கிரியா என்றால் செய்கை என்று கருத்து. அதாவது தாளத்தை எப்படி காட்டுதல், எண்ணுதல் போன்ற செய்கைகளை அடக்கியது. இவை மார்க்கம், தேசிகம் என 2 வகைப்படும். அதாவது கிரியா என்பது ஒரு தாளத்தை எப்படி காட்டுதல் அல்லது எண்ணுதல் போன்ற செய்கைகளை குறிப்பனவாக அமைகின்றது. அந்த வகையில் இந்த கிரியை மார்க்கம், தேசிகம் என 2 வகைப்படுகின்றது. மார்க்கம் மீண்டும் நிசப்தம், சசப்தம் என்று பிரிக்கப்படுகின்றன. அந்த வகையில் நிசப்த கிரியா என்பது இது சத்தமற்ற செய்கையாகும். இதிலே லகு, எண்ணிக்கை, துருதம், வீச்சு என்பன அடங்கும். அதாவது நிசப்தம் என்பது சத்தமற்ற செய்கையை குறிப்பிடுகின்றது. இதுல எண்ணிக்கை, வீச்சு அதாவது லகு, துருதம் என்பன அடக்கமாக காணப்படுகின்றன. இந்த நிசப்த கிரியா என்பது ஆலாபம், நிஷ்கிராமம், விட்சேபம், பிரவேசம் என 4 வகைப்படுகின்றது. அதில் ஆலாபம் என்பது விரல்களை சத்தமின்றி எண்ணுதல் ஆலோபம் எனப்படும். அதாவது விரல்களை சத்தமின்றி என்பது ஆலாபம் எனப்படும். நிஷ்கிராமம் எண்ணிய விரல்களை பிரித்தல் நிஷ்கிராமம் எனப்படுகின்றது. அடுத்ததாக விட்சேபம் கையை வெளிப்படையாக வலது பக்கத்தில் சுற்றுதல் விட்சேபம் எனப்படும். பிரவேசம் கையை இடது பக்கமாக சுற்றுதல் பிரவேசம் எனப்படும். இரண்டாவது சசப்த கிரியா. இது சத்தத்துடன் கூடிய செய்கை. தாளத்தின் அங்கங்களை கயிற்றினால் தட்டி ஓசை எழுப்பும் செயல் சசப்த கிரியா என பெயர்ப்படும். அதாவது தாளத்தின் அங்கங்களை கையினால் தட்டி ஓசை எழுப்புதல் தசஸ்த பிரியா என கூறப்படுகின்றது. இது 4 வகைப்படும். அவற்றில் ஒன்று துருதம், சிட்டிகை போடுதல் துருதம் எனப்படும். அடுத்தது சம்யம், வலது கைக்கு மேல் இடது கையை அடித்தல் சம்யம் எனப்படுகின்றது. அடுத்ததாக தாளம், இது இடது கையின் மேல் வலது கையை அடித்தல் தாளம் எனப்படும். அடுத்ததாக சன்னிபாதம், 2 கைகளையும் ஒரே சமயத்தில் அடித்தல் சன்னிபாதம் எனப்படும். சப்த கிரியை, நிசப்த கிரியை ஆகிய இவ்விரு கிரியைகளையும் துருதம், லகு ஆகிய காலங்களில் காணலாம். தேசிகம் எண் வகைப்படும். துருவகம், ஷர்பினி, கிருஷ்மா, பத்மினி, ஸ்வர்ணிதா, விஷிப்தம், பதாகம், பதிதம். அவற்றில் துருவம் என்பது சப்தமில்லாத சிட்டிகையாகவும்,
ஷர்பிணி என்பது வலது பக்கத்திற்கு கையை கொண்டு செல்லுதல் எனவும், கிருஷ்யா என்பது கையை இடது பக்கத்திற்கு கொண்டு செல்லுதல் எனவும், பத்மினி என்பது கையை தலைகீழாக பிடித்தல் எனவும் கூறப்படுகின்றது. மேலும் விஷர்ணிதா என்பது கையை கெட்டியாக மூடுதலும் திறத்தலுமாகவும், விஷிப்தம் என்பது கையை விரித்து பின் கெட்டியாக இறுக்கி மூடுவதாகவும், பதாகம் என்பது கையை மேலே கொண்டு செல்லுதலாகவும், பதிதம் என்பது கையை மேலிருந்து இடது பக்கத்திற்கு கீழே கொண்டு செல்லுவதாகவும் காணப்படுகின்றது. அடுத்ததாக 4வது அங்கம். இது உறுப்பு என்பதாக பொருள்படும். அதாவது சாதாரணமாகவே நாங்கள் உடல் உறுப்புகளையும் அங்கங்கள் என்று சொல்லுவோம். எந்த ஒரு பெரிய பகுதியிலே இருக்கிற உறுப்புகளையும் அங்கம் என்று சொல்றது எங்களுடைய வழக்கம். அந்த வகையில இது உறுப்புகள் என பொருள்படுகின்றது. அதாவது தாளங்களின் உறுப்புகள் என்பது அங்கமாகும். இது திரியாங்கம், ஷடாங்கம், ஷோடசாங்கம் எனும் 3 பிரிவுகளை கொண்டுள்ளது. அதாவது தாளங்களின் உறுப்புகளை நாங்க அங்கங்கள் என்று சொல்றோம். இதுல திரியாங்கம், சடாங்கம், ஷோடசாங்கம் எனும் 3 பிரிவுகளும் காணப்படுகின்றன. திரியாங்கம் என்பது அனுத்ருதம், த்ருதம், லகு என்பவற்றை கொண்டுள்ளது. அதாவது த்ரீ என்பது 3, அவை த்ருதம், அனுத்ருதம், லகு ஆகிய 3மாக காணப்படுகின்றன. இவற்றில் லகு, இதன் அடையாளம் ஒரு நேர்கோடாக காணப்படுகின்றது. இதற்கு பெயர் கணை. சாதாரணமாக இதன் அக்ஷர எண்ணிக்கை 4 என கருதப்படும். ஜாதி வேறுபாட்டினால் இதனது அக்ஷர எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படுகின்றது. இதன் செய்கை ஒரு தட்டு தட்டிய பின் சுண்டு விரல் முதலாக ஜாதிக்கு ஏற்றவாறு அக்ஷரங்களை எண்ணுவதாகும். அதாவது லகு என்பதன் குறியீடு ஒரு நீளமான கோடு, நீளமான சிறிய கோடாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இது கணை என்று அழைக்கப்படுகின்றது. பெரும்பாலும் இதனுடைய அக்ஷரமாக 4 காணப்படும். மேலும் இது ஒவ்வொரு ஜாதிகளுக்கும் ஏற்ற வகையில தன்னுடைய எண்ணிக்கைகளை மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இந்த லகு எனும் லகு எனும் அங்கம் காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த லகு என்பதன் அடையாளம் தட்டி விரல்களை எண்ணுவதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் திஷ்ட ஜாதிக்கு தட்டி 2 விரல்களை எண்ணுவதும், அதாவது தட்டி சுண்டு விரல் தொடக்கம் ஏனைய விரல்களை எண்ணுவது அதுவே சரியான முறை. அதன் அடிப்படையில் திஷ்ட லகுவிற்கு தட்டி 2 விரல்கள் எண்ணப்படும். சதுஷ்ட லகுவிற்கு தட்டி 3 விரல்கள் எண்ணப்படும். அதே போல கண்ட லகுவிற்கு தட்டி 4 விரல்கள் எண்ணப்படும். அதே மாதிரி மிஷ்ட லகுவிற்கு தட்டி 6 விரல்கள் எண்ணப்படும். அதாவது ஒரு தட்டு பின்னர் 5 விரல்களையும் எண்ணி திரும்பவும் சுண்டு விரலை எண்ணுவதாக அமையும். அதே போன்று சங்கீர்ண லகுவிற்கு தட்டி 8 தரம் விரல்களை எண்ணுவதாக அமையும். அதாவது தட்டி சுண்டு விரலில் இருந்து 5 விரல்களையும் எண்ணி பிறகு திரும்பவும் சுண்டு விரல், சுண்டு விரல், மோதிர விரல், பாம்பு விரல் என்பனவாக இது அமையும் சங்கீர்ண லகுவிற்கு. சில நூல்களில் லகு எனப்படுவது அக்ஷர காலங்களுக்கு ஏற்ப 10 வகைப்படும் எனவும், அவை மனுஷ்ய, ஸ்வர்க, ஹம்ச, தேசிய, சித்ர, திவ்ய, சிம்ஹ, வர்ண, வாத்திய, கர்நாடகம் எனும் பெயர்களுடையன எனவும் காணப்படுகின்றன. அதாவது பண்டைய சில நூல்கள் லகு எனப்படுவது அக்ஷர காலங்களுக்கு ஏற்ப 10 வகைப்படுகின்றது என்று கூறுகின்றாங்க. நாங்க பார்க்கிறோம் லகு என்பது பஞ்ச ஜாதிகளையும் ஏற்று 5 வகைப்படும் என்று சொல்லி, சில நூல்கள் அது அக்ஷர எண்ணிக்கைகளை ஏற்று 10 வகைப்படுகின்றது என்று கூறுறாங்க. அந்த 10 வகைகள் எவையெனில் மனுஷ்ய, ஸ்வர்க, ஹம்ச, தேசிய, சித்ர, திவ்ய, சிம்ஹ, வர்ண, வாத்திய எனும் கர்நாடக எனும் 10 வகையாகவும் காணப்படுகின்றன. அடுத்ததாக த்ருதம்.
இதன் அடையாளம் ஒரு வட்டமாக காணப்படுகின்றது. அதாவது ஒரு முழு நிலா போன்ற வட்டமே துருதம் எனப்படுகின்றது. பெரும்பாலானவர்கள் ஒரு ஒரு நீள் வடிவமான வட்டம் போடுவது அது பிழையான ஒன்று. இது ஒரு முழு நிலா வட்டமாக காணப்படுகின்றது. இதனை மதி என்று கூறுவர். மதி என்பது நிலாவுக்கு ஒரு ஒத்த கருத்து சொல்லாக அமைகின்றது. இதன் அட்சர எண்ணிக்கை மாறுபடாமல் எப்பொழுதும் 2 என கருதப்படுகின்றது. இதன் செய்கை ஒரு தட்டு தட்டி வீசுதல் ஆகும். அதாவது இதனுடைய அக்ஷர எண்ணிக்கை 2. இது ஜாதிகளுக்கு ஏற்பவோ ஏனைய அக்ஷர எண்ணிகளுக்கு ஏற்பவோ மாற்றமடையாது. இது இதனுடைய செய்கை ஒரு தட்டு தட்டி வீசுவதாக அமைகின்றது. அதாவது இவ்வாறு தட்டி திரும்ப வீசுவதாக அமைவதே திருத தாளத்தின் செய்கையாக அமைகின்றது. அடுத்ததாக அனுத்ருதம். இதன் அடையாளம் வட்டத்தினுடைய பாதி அமைப்பாக காணப்படும். அதாவது இந்த வடிவில் இதனை அரைமதி பிறை எனவும் அழைப்பர். அரைமதி வடிவில் இந்த அடையாளம் அமைய வேண்டும். நீளமாக போடுவது பிழையான முறை. இதற்குரிய அட்சர எண்ணிக்கை மாறுபடாமல் எப்பொழுதும் 1 என கருதப்படும். இதன் செய்கை ஒரு தட்டுமே ஆகும். அதாவது இதனுடைய அக்ஷர எண்ணிக்கையும் 1. இதுவும் எப்பொழுதும் ஜாதிகளுக்காகவோ ஏனைய அக்ஷர எண்ணிக்கைகளுக்காகவோ மாற்றமடையாது. இதனுடைய செயற்பாடு ஒரு தரம் தட்டுதலாகும். அந்த வகையில் லகு என்பது தட்டி சுண்டு விரல் தொடக்கம் விரல்களை எண்ணுவது. இது ஜாதிகளுக்கு ஏற்ப எண்ணப்படும். அனுத்ருதம் என்பது தட்டி வீசுவதா அனுத்ருதம் என்பது தட்டுவதாகும். திருதம் என்பது தட்டி வீசுவதாக காணப்படுகின்றது. இவையே திரியாங்கங்களின் செய்கை முறைகளாகவும் அவற்றினுடைய அக்ஷரங்களாக லகுவினுடைய அக்ஷரம் ஜாதிகளுக்கேற்ப மாற்றமடையக்கூடியதாகவும், அந்த வகையில் லகுவினுடைய அக்ஷர எண்ணிக்கையானது ஜாதிகளுக்கேற்ப மாற்றமடையும் என்றும், திருதத்தினுடைய அக்ஷர எண்ணிக்கை எந்த ஜாதிகளுக்காகவும் ஏனைய அக்ஷர எண்ணிக்கைகளுக்காகவும் மாற்றமடையாது. அது 2 என்பதை கொண்டிருக்கும் என்றும், அதே போன்று அனுத்ருதத்தினுடைய அக்ஷர எண்ணிக்கை எப்பொழுதும் 1ஆக காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. அடுத்ததாக ஷடாங்கம். திரியாங்கங்களாகிய அனுத்ருதம், திருதம், லகு ஆகியவற்றுடன் குரு, ப்ளுதம், காகபதம் ஆகிய தாள அங்கங்கள் சேரும் பொழுது அவை ஷடாங்கம் 6 அங்கம் என அழைக்கப்படுகின்றன. அதாவது லகு, திருதம், அனுத்ருதம் ஆகியவற்றுடன் குரு, ப்ளுதம், காகபதம் ஆகிய 3ம் சேர்வதனால் இவை ஷடாங்கம் என அழைக்கப்படுகின்றது. அதாவது ஷடம் என்பது 6. அனுத்ருதத்தோ திருதச்சைவ லகு க்ரு ப்ளுதஸ்ததா காகபதம் ததா புரோக்தம் தாளங்கமிதி விட்விம் என இதனுடைய ஸ்லோகம் காணப்படுகின்றது. குரு என்பது ஒரு முறை அனுத்ருதத்தை தொடர்ந்து முஷ்டிகையை வலமாக சுற்றுவது. இதன் அக்ஷர காலம் 8. இதன் குறியீடாகவும் 8 காணப்படுகின்றது. ப்ளுதம். இது குருவிற்கு சொல்லப்பட்டதை செய்த பின் கையை மேலிருந்து கீழே அசைப்பது. இதன் அக்ஷர காலம் 12. இதன் குறியீடாக 8 எனும் அடையாளம் போட்டு அதன் மேல் ஒரு நேர்கோடு இழுக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக காகபதம். இது ஒரு தட்டுக்கு பின் கையை பதாகமாக பக்கங்களில் அசைத்து பிறகு ப்ளுதத்திற்கு சொல்லப்பட்டவைகளை செய்தல். இதன் அக்ஷர காலமாக 16. இதன் குறியீடாக ஒரு பிளஸ் காணப்படுகின்றது. சில நூல்கள் இவ்வாறு அங்கங்களை தவிர திருத, சேகரம், அன்றியல் திருத விராமம் என்று அழைக்கப்படும் ஒரு அங்கமும் உண்டு எனவும், இவ்வங்கமானது பாவனையில் இல்லாமல் விநியோகத்தில் காணப்படுகின்றது எனவும், இதுவும் ஷடாங்கங்களும் உடன் சேர்வதனால் அவை சப்தாங்கம் எனவும் அழைக்கப்படுகின்றது என குறிப்பிடப்படுகின்றன. எனினும் திருதவிராமம் எனும் அங்கம் சோடசாங்கங்களில் ஒன்றாகும் என மிருதங்க சாஸ்திரம்
தாளதீபிகை ஆகிய நூல்கள் கூறப்படுகின்றன. அதாவது சப்த தாளங்களுடன் திருத சேகரம் அல்லது திருத விராமம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அங்கமும் சேர்ந்து காணப்படுவதாகவும் அவை அநேகமாக மிருதங்க சாஸ்திரம் தாளதீபிகை ஆகிய நூல்களில் குறிப்பிடப்படுகின்ற ஒரு தாள அங்கமாகவும் கணிக்கப்படுகின்றது. மேற்கூறியவற்றுள் முதல் 3 அங்கங்களும் சூலாதி சப்த தாளங்களில் காணப்படுகின்றன. 6 அங்கங்களையும் 108 தாளங்களில் காணலாம். இவ்வாறு அங்கங்களும் 16 அங்கங்களாக மேலும் விரிவடைகின்றன. இவற்றை ஷோடசாங்கம் என அழைப்பர். ஷடாங்கங்களுடன் விராமம் எனும் ஓர் அங்கத்தை பொருத்தமான இடங்களில் சேர்க்கும் போது சோடசாங்கங்கள் எனும் 16 வகைகளை நாம் அடைகின்றோம். அதாவது எங்களுடைய 6 வகையான ஷடாங்கங்களுடன் விராமம் எனும் ஒரு அங்கத்தை சேர்ப்பதனால் நாங்கள் 16 வகையான சோடசாங்கங்களை அடைகின்றோம் என கூறப்படுகின்றது. அந்த வகையில சோடசாங்கங்களினுடைய அட்டவணை தரப்பட்டிருக்கின்றது. இதை அங்கம், அதனுடைய குறியீடு, அக்ஷரம், மாத்திரை, தத்தகாரம் என பிரிக்கின்றார்கள். அதுல முதலாவது அனுத்ருதம். இது ஒரு அரைவட்ட வடிவம். இதனுடைய அக்ஷரம் 1ஆகவும் மாத்திரை கால் மாத்திரையாகவும் தத்தக்காரம் த என்பதாகவும் காணப்படுகின்றது. அடுத்ததாக திருதம். இது ஒரு முழு வட்டமாகவும் அக்ஷரம் 2ஆகவும் மாத்திரை அளவு அரையாகவும் தக்க என்ற தத்தக்காரத்தை உடையதாகவும் காணப்படுகின்றது. 3ஆவதாக திருதவிராமம். இது மேலே அனுத்ருதம் போன்ற அமைப்பும் அதன் கீழே திருதத்தினுடைய சாயலையும் கொண்டதாக 2ஐயும் சேர்த்து வரைவதாக அமைந்திருக்கின்றது. இதனுடைய அக்ஷரம் அனுத்ருதம் திருதத்தினுடைய அக்ஷரங்களின் கூட்டுத்தொகையாக, அதாவது 3ஆக அமைகின்றது. அதுபோலவே இதனுடைய கால மாத்திரையாக முக்கால் மாத்திரை, அதாவது 4/3 பங்கு மாத்திரையாகவும் தக்கிட்ட என்ற தத்தக்காரத்தை உடையதாகவும் காணப்படுகின்றது. அடுத்ததாக லகு. லகு என்பது ஒரு நீள்கோடாகவும் இதனுடைய அக்ஷரம் 4ஆகவும் மாத்திரை 1ஆகவும் தக்க திம்மி எனும் தத்தக்காரத்தை உடையதாகவும் காணப்படுகின்றது. 5ஆவதாக லகு கிராமம். இது அனுத்ருதத்தினுடைய சாயலையும் லகுவினுடைய சாயலையும் சேர்த்து வரைவதாக அமைந்திருக்கின்றது. இதனுடைய அக்ஷரம் 5ஆகவும் மாத்திரை 1/4 மாத்திரையாகவும் தக்க தக்கிட்ட எனும் தத்தக்காரத்தை உடையதாகவும் காணப்படுகின்றது. அடுத்ததாக லகு திருதம். இது திருதத்திற்கு கீழ் ஒரு லகுவினுடைய அடையாளத்தையும் சேர்த்ததாகவும் இதனுடைய அக்ஷரம் 6ஆகவும் மாத்திரை 1/2 மாத்திரை எனவும் தக்கிட்ட தக்கிட்ட என்று சொல்லக்கூடிய தத்தக்காரத்தையும் உடையதாகவும் காணப்படுகின்றது. அடுத்ததாக லகு திருதவிராமம். இது அனுத்ருதத்தினுடையதும் திருதத்தினுடையதும் லகுவினுடையதும் சேர்க்கையாக வரையப்பட்ட ஒரு அங்க குறியீடாகவும் இதனுடைய அக்ஷரம் 7ஆகவும் மாத்திரை 1/4 மாத்திரையாகவும் தக்க திம்மி தக்கிட்ட எனும் தத்தக்காரத்தை உடையதாகவும் காணப்படுகின்றது. குரு என்பது 8 எனும் குறியீடு கொண்டதாகவும் இதன் அக்ஷரமும் 8ஆகவும் மாத்திரை என்பது 2ஆகவும் தக்க திம்மி எனும் தக்கதாரத்தை கொண்டதாகவும் காணப்படுகின்றது. அடுத்ததாக குரு பிராமம். இது அனுத்ருதத்தினுடையதும் திருதம் கீழே இன்னொரு திருதத்தினுடைய அடையாளங்களையும் சேர்த்ததாக குறியீடும் இதனுடைய அக்ஷரம் 9ஆகவும் மாத்திரை அளவு 2/4 மாத்திரையாகவும் தக்க திம்மி தக்க தக்கிட்ட எனும் தத்தக்காரத்தை உடையதாகவும் காணப்படுகின்றது. அடுத்ததாக குரு திருதவிராமம். இது திருதத்தின் கீழ் குருவினுடைய அடையாளமாகிய 8 இணைத்ததாக காணப்படுகின்றது. இதனுடைய அக்ஷரம் 10. மாத்திரையாக 2/2 மாத்திரைகள் காணப்படுகின்றன. தக்க தக்கிட்ட எனும் தத்தக்கார சொல்லை உடையதாக காணப்படுகின்றது. குரு திருதவிராமம். இது அனுத்ருதத்தினுடையதும்
திருதத்தினுடையதும் குருவினுடையதும் அடையாளங்களை சேர்த்ததாகவும் இதனுடைய அக்ஷரம் 10ஆகவும் மாத்திரை 2 மாத்திரையாகவும் தக்க தக்கிட்ட என்பதை உடையதாகவும் மன்னிக்கவும் இதனுடைய மாத்திரை அதாவது குரு திருவிராமம் இது அனுத்ருதம் திருதம் குரு ஆகியவற்றின் அடையாளங்களை கொண்டதாக அமைகின்றது. இதனுடைய அக்ஷரம் 11ஆகவும் மாத்திரையாக 2.25 மாத்திரையும் தக்கிட்ட எனும் தக்கிட்ட எனும் தத்தகாரத்தையும் உடையதாகவும் காணப்படுகின்றது. இது தொடர்பான ஏனைய விடயங்களை அடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.